நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் வலம் வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி வசந்தோற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ஸ்ரீ ரங்கநாயகி. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியது ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு தர்மாதி பீடத்தில் வலம் வந்த ஸ்ரீ நரசிம்மர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி பிரம்மோற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் தரிசனம் தந்தருளிய ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் துவங்கியுள்ள வருடாந்திர தெப்போற்சவத்தின் முதல் நாளான நேற்று மாலை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தெப்பத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நேற்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ள வருடாந்திர தெப்போற்சவத்தின் முதல் நாளான நேற்று மாலை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி உற்சவமூர்த்திகளை ஆலயத்தின் அருகே இருக்கும் பத்ம சரோவர் புஷ்கரணிக்கு சுமந்து வந்து வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வேத மந்திரங்கள் நாத கீதங்களோடு உற்சவர்களின் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க சர்வாபரண பூஷிதனாக குழலூதும் கண்ணனாகவும் காட்சி தந்து உபய நாச்சியார்களோடு அழகாக அருள் பாலித்தபடி பத்ம சரோவரை சுற்றி வந்து தரிசனம் தந்தருளினார் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூரம் காட்டி தெப்ப உலாவை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகிக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க தங்க குடை பிடித்து வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகியை கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஊதா மற்றும் பச்சை நிற ஜரிகை வைத்த காவி பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் சுட்டியும் அணிந்து வைர மாட்டலுடன் தோடும் பூட்டிக்கொண்டு பவள மாலை காசு மாலை நெல்லிக்காய் மாலையுடன் பதக்கங்களும் திருமார்பில் திருமாங்கல்யமும் அணிந்து வைர அபயமும் வரதமும் காட்டியபடி தாயார் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். பக்தர்கள் புடைசூழ தாயாருக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். சன்னதி பின்புறம் வந்ததும் ரங்கநாயகி முன்பு அரையர் சுவாமிகள் பாடல் பாட அரையர் சேவை நடத்தப்பட்டது. பின்னர் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வசந்த மண்டபத்தின் மேடையில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகியை கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் தீபாரதிகள் காட்டப்பட்டன. பின்னர் துளசியால் அர்ச்சனை செய்து ஆலவட்டமும் சாமரமும் வீச மீண்டும் அரையர் சேவை நடைபெற்றது. 7ஆம் திருநாளன்றும் உற்சவர் ரங்கநாயகியை மூலஸ்தானத்திலிருந்து சுமந்து வந்தனர். மாணிக்க கற்கள் பதித்த நீள்முடி கிரீடமணிந்து கொண்டு வைர கம்மலும் குச்சி மாட்டலுடன் நெல்லிக்காய் மாலை காசு மாலையோடு மலர் மாலைகளும் அணிந்தபடி தாயார் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தபடி மூலஸ்தானத்தின் வெளியே எழுந்தருளினார். கொட்டு முழங்கியபடி இருக்க தாயாரை சன்னதியை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு வசந்த மண்டபத்தின் முன்பு அரையர் சேவை நடைபெற்றது. திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் நவரத்ன அபயமும் வரதமும் தாங்கியபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகியை வசந்த மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் அங்குரார்ப்பணத்துடன் துவங்கியதை அடுத்து தாயார்கள் சமேத உற்சவருக்கு
தர்மாதி பீடத்தில் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக அங்குரார்ப்பண வைபவத்தை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து உற்சவர் விஸ்வக்சேனர் எனும் ஸ்ரீ சேனை முதன்மையாரை கேடயத்தில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல வெளியே சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்து மாட வீதிகளில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை பார்வையிட்டபடி உலா வந்த உற்சவர் சேனை முதன்மையாரை ஸ்ரீ பேயாழ்வார் சன்னதிக்கு அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை சேவித்தபடி உடன் வர ஆழ்வார் சன்னதியிலிருந்து புற்றுமண் சேகரிக்கப்பட்டு மீண்டும் புறப்பாடு துவக்கப்பட்டது. கதை தாங்கி அமர்ந்து அருளிய சேனை முதன்மையாரை இருகுடை சேவையோடு மீண்டும் மாடவீதிகளில் உலாவரச் செய்து ஆலயத்தை அடைந்தனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்தனர். பிறகு ஆலயத்திலிருந்து வண்ண பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், அனந்தன், சேனை முதன்மையார், கருடன் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு சாமரங்கள் வீசி வெள்ளி திருக்குடை பிடித்தபடி ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத்த உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கேடயத்தின் மீது நிறுத்தி அழைத்து வந்தனர். நவரத்ன நீள்முடி கிரீடமணிந்து அர்த்தச்சந்திர பதக்கம், லக்ஷ்மி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டி சங்கு சக்கரத்துடன் அருள் பாலித்தார் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் வண்ணப்பட்டு சேலைகளோடு காசு மாலைகள், ஆபரணங்கள் மற்றும் கிரீடங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்தனர். பல்லாக்கில் வீற்றிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல தர்மாதி பீடத்தின் மேல் உபயநாச்சியார்களோடு உலாவந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமேனியில் சந்தனமும் அணிந்து புஜகீர்த்தியோடு பின்னழகை காட்டியபடி உலா வந்த தெள்ளிய சிங்கருக்கு இருகுடைகள் பிடித்தபடி அழைத்துச் சென்றனர். வேத கோஷ்டியினரும் வேதங்கள் ஓதியபடி தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். நிறைவாக கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் தாயார்களோடு அருள் புரிந்த ஸ்ரீ நரசிம்மருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆணி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமியும் அம்பாளும் இந்திர விமானங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேத்த உற்சவர் நெல்லையப்பரையும் அருள்மிகு காந்திமதி அம்பாளையும் தனித்தனி இந்திர விமானங்களில் அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலை, நெல்லிக்காய் மாலையுடன் பதக்கங்கள் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். தங்க பாத கவசத்துடன் வெள்ளி கொலுசு, சிகப்பு பட்டுச் சேலையும் கட்டிக்கொண்டு ஆண்டாள் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நாகாபரண பின்னலும் மலர் மாலைகளும் அணிந்தபடி கிளிக்கு பழ அமுது ஊட்டும் கோலத்தில் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் திருக்காட்சி தந்தருளினார். தேவியர்கள் சமேத முருகனும் அருகே எழுந்தருளியிருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஆலயத்திலிருந்து வெள்ளி மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமி, சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவர்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். சங்கு முழங்க மங்கள சின்னங்கள், பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல குடைவரை வாயில் தீபாராதனையோடு அருள்மிகு நெல்லையப்பரையும் காந்திமதி அம்பாளையும் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே பொதுஜன சேவை நடைபெற்றதும் புறப்பாடு துவங்கியது. இந்திர விமானங்களில் உலா வந்த உற்சவர்கள் முன்பு மங்கள இசை இசைக்கப்பட்டது. சிவனடியார்கள் திருமுறை பாராயணம் செய்தபடி உடன்வர திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஆலய கலையரங்கில் ஆணித்தேர் பவனி எனும் பாடல் இசைத்தட்டு வெளியிடப்பட்டு சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் திவ்ய தேச கோவிலான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது.
தாயார் சன்னதியில் உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கைத்தலமாக ஏந்தி ஒய்யாளி சேவை நடத்தியபடி மங்கள வாத்தியங்களோடு சன்னதியின் வெளியே சுமந்து வந்தனர். பிறகு இருகுடைகள் பிடித்தபடி பிரகார உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளம் முன்னே செல்ல சர்வ அலங்காரத்துடன் அபயமும் வரதமும் காட்டி உச்சிபிள்ளையும் பூச்சடையும் கொண்டு சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தார் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார். திரளான பக்தர்கள் தாயாரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் தேனுபுரீஸ்வர சுவாமி கோவிலில் ஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் திருவிழா நடைபெற்றது. சிவாலயத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவர் திருஞான சம்பந்தரை சிவனடிபாதர் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். முத்து பல்லாக்கில் எழுந்தருளியதும் ஞான சம்பந்தருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 36 அடி நீளமும் 24 அடி உயரமும் 3 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்டமாகவும் வண்ணமயமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்த முத்துப்பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது. 150க்கும் மேற்பட்டோர் சுமந்து வர பக்தர்கள் ஞான சம்பந்தருக்கு கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே முத்துப்பல்லாக்கில் வலம் வந்த ஞான சம்பந்தரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ஆனி தெப்ப திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வாக உபய நாச்சியார்களுடன் உற்சவர் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் வெள்ளி கேடயத்தின் மீது ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்களோடு திருக்காட்சி தர தேவர்களை திருவிழாவிற்கு அழைக்கும் பேரித்தாடகம் நிகழ்வு நடத்தப்பட்டது. கலச பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். உபயநாச்சியார்களோடு பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூரம் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் ஆதி வாராகி உற்சவர் சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை செய்தனர். பிறகு கோவிலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதி ஹோம பூஜையை துவக்கினர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் உற்சவர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். அஷ்டபுஜங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளும் ஆதிசக்தியின் படைத்தளபதியான ஸ்ரீ வாராகிக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து அம்பிகைக்கு புதுப்பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலில் சித்திரை திருநட்சத்திரத்தையொட்டி ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவர் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு மீண்டும் கோவிலை சுற்றி வலம் வந்து உள்வளாகத்தை அடைந்ததும் சன்னதியில் அமர்த்தி அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து சடாரி சாதித்து அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர மணிமண்டபத்தில் 12ஆம் ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண வைபோகம் விமர்சையாக நடைபெற்றது. மடத்தில் இருக்கும் மண்டபத்தில் காஞ்சி சங்கரமட பீடாதிபதிகள் திருவுருவ சிலையுடன் தெய்வ திருவுருவ படங்களையும் சிறப்பாக அலங்கரித்து மேடை மீது ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் திருவுருவ படம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் படங்களையும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர்.
ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு ஆரத்தி காட்டியதும் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து அஞ்சனை மைந்தனுக்கு வடைமாலை சாற்றி ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பஜனை கோஷ்டியினர் அஷ்டபதி, திவ்யநாமம், உஞ்சவிருத்தி பஜனைகளை செய்தனர். தொடர்ந்து பல்வேறு திருமண முறைப்பாடுகளும் நடத்தப்பட்டன. மாலை மாற்றுதல், வஸ்திர சமர்ப்பணம் ஆகியவற்றை நடத்தி ஸ்ரீ ராதைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பிறகு கற்பூரம் காட்டி பெண்கள் ஆலம் கரைத்ததும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மந்திரியோடை கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ வாழவந்த அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகத்தை வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். பிறகு கோபுர உச்சிக்கு வந்ததும் முகப்பு கோபுர கலசங்கள் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோவில் மூலவரான அருள்மிகு வாழவந்த அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் அர்ச்சனையும் நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஓங்காளி அம்மனுக்கு ஆனி மாத விழாவை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் பீடத்தின் மேல் வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ ஓம்காளி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த தீஜ்வாலை நாகக்கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி மின்ன புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை அழகாக அருள் பாலிக்க உற்சவரையும் அருகே கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய நாயகியாக காட்சி கொடுத்த அருள்மிகு ஓம்காளி அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் மூலவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலத்தில் இருக்கும் அருள்மிகு எல்லை காளி ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரதான கலசம் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு ஆரத்தி காட்டி யாக பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து அவற்றை வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் இட்டு யாகம் வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து 5 தலை நாகம் குடைபிடிக்க கருவறையில் வீற்றிருந்து அருளும் அருள்மிகு எல்லை காளியம்மன் மற்றும் அருள்மிகு எல்லை மாரியம்மன் திருவுருவ சிலைகளுக்கும் உற்சவர்களுக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. ஆலய மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து உபயநாச்சியார்கள் சமேத்த உற்சவர் பெருமாள் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆகியோருக்கும் தீபம் காட்டி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய பிரகாரத்தில் இருக்கும் திருக்கோடி கம்பத்தில் எழுந்தருளியுள்ள அஞ்சனை மைந்தனுக்கு ஆரத்தி காட்டியதும் முகப்பு கோபுரத்தில் சுதை சிற்பமாக அருளும் தாயார்கள் சமேத்த பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில்
பெண்கள் மட்டுமே பங்கேற்று நடத்திய ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு விஜய விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகளை துவக்கினர். கோவில் மண்டபத்தில் தெய்வ திருவுருவ படங்களை வைத்து ஸ்ரீரங்கமன்னாரையும் ஆண்டாள் நாச்சியார் சுதை சிற்பத்தையும் சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கணபதி ஹோமம் வளர்த்து அஷ்டபதி, நவபதி, அபங்கம், நாம சங்கீர்த்தனை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து சுஹாசினி பூஜை செய்து பஞ்சமுக விளக்கை வைத்து கும்மி அடித்தல், கோலாட்டம் ஆகியவை நடத்தப்பட்டன. தொடர்ந்து சீர்வரிசைகள் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் முன்பு சமர்ப்பித்தனர். பிறகு முத்து குத்துதல் நடத்தி சுவாமியையும் ஆண்டாள் நாச்சியாரையும் எதிர் சேவையாக நிறுத்தி தெய்வங்களுக்கு சம்பிரதாய திருமந்திரம் நடத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை ஆடல் பாடலோடு சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி ஸ்ரீ கோதை நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் இதில் பங்கேற்று பக்தி பாடல்கள் பாடி தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கந்தசாமி கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் மயில் வாகனத்துடன் நின்றருளும் அழகனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்தனர். அபயம் காட்டி வெற்றி வடிவேலும் கொடியும் கொண்டு காட்சி கொடுத்து அருளினார் முருகப்பெருமான். தேவியர்கள் சமேதராக மேடை மீது எழுந்தருளியிருந்த சுப்பிரமணிய சுவாமி விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். அருள்மிகு கந்தசுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் தீபம் காட்டப்பட்டது. திருச்சி, ராமநாதபுரம், காஞ்சிபுரம், கரூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற ஆலயங்களின் கும்பாபிஷேகங்கள் விமர்சையாக நடைபெற்றன. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருச்சி தாளக்குடி பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி விழாவை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் யாகசாலையில் மந்திரங்களை ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்து ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்ததும் சுதை சிற்ப வடிவில் தேவியர்களோடு அருளும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் வைகை கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாக பூஜைகள் நடைபெற்றதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு கோவில் மூலவரான அருள்மிகு பத்ரகாளிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த ஏகனாம்பேட்டை அருகே உள்ள அருள்மிகு சம்ஹார பைரவர் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து அஸ்வ பூஜை நடத்தப்பட்டு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு மாலைகள் சூட்டி மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளி முன்னே செல்ல கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்களும் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ராஜகோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை வடபாகம் திருமலைநாதன்பட்டியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர், ஸ்ரீ பகவதியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன.
பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி சந்தன குங்குமம் வைத்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்ய அவர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர தெப்போத்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் வலம் வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி வசந்தோத்சவம். சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ஸ்ரீ ரங்கநாயகி. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியது ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு தர்மாதி பீடத்தில் வலம் வந்த ஸ்ரீ நரசிம்மர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி பிரம்மோற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் தரிசனம் தந்தருளிய ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.